ஸ்ரீ வைஷ்ணவனின் அகலட்சணங்கள். பேறு தப்பாதென்று துணிந்திருக்கை. சர்வேஸ்வரனை அடைதல் என்ற பெரும் பேற்றுக்குத் தகுந்த கைமுதலோ உபாயமோ நம்மிடம் இல்லாமையும், நம்மிடம் தோஷங்கள் அதாவது பாபங்கள் மிகுந்துள்ளமையும் கண்டு பயப்படாமல் சர்வேஸ்வரனையே புகழாகப் பற்றி விட்டமையால் அவன் கட்டாயம் நம்மை ரட்சிப்பான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை, அதாவது மகா விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. எம்பெருமானார் தரிசனம் என்று புகழ்வாய்ந்த நம் விசிஷ்டாத்வைத்த மதத்தில் ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே ரக்ஷகன், அவனையொழிய வேறு யாருமே காப்பாரில்லை என்பது ஒரு முக்கியமான கொள்கை. இவ்வுண்மை பொருளை அறிந்தவர்கள் தங்கள் ரட்சணத்துக்கு அவன் கையையே எதிர்நோக்கியிருப்பார்களே ஒழிய அவனை ஒழிந்த பிறரையும் தங்களையும் தங்களுக்கு இரட்சகர்களாக ஒரு காலம் நினைக்கிறார்கள். அவனுடைய இரட்சகத்துவத்தில் பரிபூரண நம்பிக்கையுடன் இருப்பார்கள். சர்ம ஸ்லோகம் எம்பெருமானுடைய நியமனமாக கட்டளையாக அமைந்தது. என்னையே பேற்றுக்கு உபாயமாக பற்று, மற்ற உபாயங்களை வாசனையுமற்ற நிலையில் விட்டுவிட்டு என் ஒருவனையே உபாயமாக பற்று. நீ பற்றும் பற்றுதலும் உபாயமன்று, நானே நிரபேட்சமாக தனி உபாயமாக இருந்து பற்றும் உன்னை பேற்றுக்குத் தடையான எல்லா பாபங்களினின்றும் விடுவித்து மோக்ஷானந்தத்தை ஊட்டுவிப்பேன் என்று திருத்தேர் தட்டிலிருந்து கண்ணன் அர்ஜுனனை குறித்து நமக்காக சொன்ன வார்த்தை. சரண்யனாய் நமக்கு புகழாயிருந்து எல்லா பாபங்களையும் போக்கித் தருவதாக அவன் திருவாய் மலர்ந்தருள்கிறான். இது சத்தியம். நமது ரக்ஷண பரத்தை அவனிடம் ஒப்படைத்த பின்னர் பேற்றை பற்றிய கலக்கம் துளியும் கூடாது. சரண்யன் தன் காரியத்திலிருந்து தவறவே மாட்டான் என்ற அத்தியவசாயம் மிகவும் அவசியம். இதற்கு உதாரணம் சீதா பிராட்டிதான். ராவணன் சிறைப்படுத்தினான் என்ற பெயரில் ராவணனினால் சிறைப்படுத்தப்பட்ட பல தேவமாதர்களை சிறையிலிருந்து விடுவிக்க கோரி தானே வலிய சென்று தன் காலில் விலங்கிட்டுக் கொண்டு அசோகவனத்தில் சிறையிருந்தாள். இக்குணத்தில் ஈடுபட்டே சுவாமி நம்மாழ்வார் தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்று போற்றி புகழ்ந்தார். அந்நேரத்தில் சிறிய திருவடி அதாவது அனுமான் சமுத்திரத்தை கடந்து அவளிடம் வந்து அடையாளங்கள் பல கூறி அங்குளியகத்தை அதாவது மோதிரத்தையும் ஈதவன் கை மோதிரமே என்று சொல்லிக் கொடுக்க ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தாள். அப்போது சிறிய திருவடி தானே பிராட்டியை ராமனிடத்திற்கு அழைத்து செல்வதாகச் சொல்ல, பிராட்டி அப்போது கூறினாள், சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபுராத்தனக மாம் நயேத் யதி காகுஸ்தக தத் தத்ஸ்ய சத்ரு சம்பவேத். பகைவர் பட்டணத்தை அழிப்பவரான ராமன் லங்கையை பாணங்களாலேயே நிறைந்ததாக செய்துவிட்டு என்னை அழைத்து கொண்டு போவாரேயாகில் அது அவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினாள். இனி நம்பிள்ளையின் ஈடு தழுவி இதன் விளக்கம் வருமாறு. ராட்சச கூட்டம் நிறைந்த இந்த லங்கையை ராமபாணங்களால் நிறைந்ததாக ஆக்கிவிட்டுத்தான் நான் இவ்விடம் விட்டு புறப்படுவேன். ராமனை தவிர வேறு ஒரு மனிதர் என்னை அழைத்து செல்லவோ, ராமனுடன் விரோதம் கொண்டு பின் சீரும் சிறப்புமாக வாழ்ந்த ஒரு பட்டணம் உண்டோ? இந்த ராமன் வராக பெருமானாக அவதரித்த காலத்தில் சொன்ன வார்த்தை ஸ்ரீ வராக சரம ஸ்லோகம் பொய்யோ? அதாவது என்னை ஒரு கால் நினைத்தவனை அவன் சாகும் தருவாயில் நானே நேரில் வந்து அழைத்து செல்கிறேன் என்ற அவ்வார்த்தை சரணாகதையான என் விஷயத்தில் பொய்யாகுமோ? அவர் எவ்வளவு உயர்ந்த குலத்தில் பிறந்துள்ளார். அவருடைய முன்னோர்களில் ஒரு அரசனுக்கு காகுத்தன் என்று பெயர். இவ்வரசன் இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் இந்திரனுடைய சேனையுடன் சென்று அசுரர்களை அழித்து இந்திரனுக்கே உதவி புரிந்தான். இந்திரன் அப்போது ஒரு காளை வடிவு கொண்டு இவ்வரசனை தன் பிடரில் சுமந்து கொண்டு யுத்த களத்துக்கு சென்றான். அதனாலேயே அவ்வரசனுக்கு காகுஸ்தன் என்ற பட்டப்பெயர் கிடைத்தது. இப்படி இந்திரன் முதலியவர்கள் விரோதிகளையும் போக்குங்குடியில் பிறந்தவர் தன் காரியத்தில் அதாவது என்னை காப்பதில் நின்றும் சோர்ந்து நிற்பாரோ? அவருக்கு பொருத்தமானவற்றையோ நாம் சொல்ல வேணும். நாம் நம்முடைய ஆற்றாமையை போக்கிக் கொள்ள வேண்டி அவருக்கு நிறக்கேடான அதாவது அவருடைய பெருமைக்கு குறை ஏற்படும்படியான செயல் புரியவோ? ராமனின் பட்டமகிழ்ச்சியை ஒரு ராட்சசன் பிரிக்க அவள் அவனை சபித்து தன்னை சிறையிலிருந்து மீட்டுக்கொண்டாள் என்றோ, அல்லது ஒரு குரங்கு லங்கை சென்று அவளை மீட்டுக்கொண்டு வந்தது என்றோ ஏற்படுமாயின் அவர் வில்லிக்கு குறையாகும். அவர் வம்சத்துக்கு கொற்றையாம் காண். அதாவது
அரக்கர்களையெல்லாம் அழித்து இச்சிறையிலிருந்து மீளும் வல்லமை எனக்கு இருந்தும் நான் ராமபிரானுக்கு மேன்மை விளைக்க வேண்டிய அங்கனம் செய்யாது அடங்கியிருத்தல் போல் நீயும் அடங்கியிருத்தலே முறைமை என்று சீதை அனுமானுக்கு அறிவுறுத்தினாள். ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் சூத்திரம் 82 பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாள் என்று அருளிச் செய்துள்ளார். அவ்விடம் மாமுனிகள் வியாக்கியானம் பின்வருமாறு ஸ்வசக்தியை விடுகையாவது: நாயகரான பெருமாள் ரட்சிக்கும் அத்தனை அல்லது நம்முடைய சக்தியால் நம்மை ரட்சித்துக் கொள்கை நம் பாரதந்திரியத்திற்கு நாசம் என்று ஸ்வசக்தியை கொண்டு காரியம் கொள்ளாதொழிகை. ஆக பிராட்டி சக்கரவர்த்தி திருமகனின் வில்லையே விஸ்வசித்தாள். தன் சொல்லை, அதாவது சாபமிட்டு தன்னை காத்து கொள்வதை சார்ந்திருக்கவில்லை. உபாயத்துக்கு பிராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ண மங்கையாண்டானையும் போலே இருக்க வேணும் என்று ஸ்ரீவச்சன பூஷண சூர்ணிகை ஒன்று இவ்விஷயத்தை விவரிக்கின்றது. கீழ்கூறிய பிராட்டி முதலிய உபயாதிகாரிகள் செய்ததன் எண்ணில் பிராட்டி நாயகரான பெருமாள் நம்மை ரட்சிக்க வேணுமே என்றி நம்முடைய சக்தியால் நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ளுகை நம்முடைய பாரதந்திரியத்திற்கு கெடுதியை விளைக்கும் என்று தன் சக்தியை கொண்டு காரியங் கொள்ளாதொழிந்தாள். துச்சாசனன் மிக்க பெருஞ்சபை நடுவில் துகிலை உரிகிறவளவில் திரௌபதி துகிலை இடுக்கிக் கொள்ள வேண்டிய லஜ்ஜையை துறந்து 2 கையையும் விட்டாள். இது திரௌபதியினுடைய உபயாத்வசாய நிஷ்டையை சொல்லுகிறது. திருக்கண்ண மங்கை ஆண்டான். ஒரு சேவகனுடைய நாயை மற்றொரு சேவகன் அடிக்க அவன் பொறாமல் நாயை அடித்தவனோடே எதிர்த்து பொருது அவனை கொன்று தானும் குத்திக் கொள்வதற்காக இருக்கிறபடியைக் கண்ட திருக்கண்ண மங்கையாண்டான் ஒரு சூத்திர சேதனன் இந்த நாய் நம் அபிமானத்திலே ஒதுங்கி கிடக்கிறது என்னும் அவ்வளவுக்காக தன்னை அழியமாறினபடி கண்டால் பரமச்சேதனனான எம்பெருமானுடைய அபிமானத்திலே ஒதுங்கி கிடந்தால் அவன் அந்த ஆசிரிதனுக்காக எவ்வளவு பரியக்கூடுமோ என்று அனுசந்தித்து அன்று முதல் தாம் ஸ்வரக்ஷண வியாபாரங்களையெல்லாம் விட்டுவிட்டு அந்த நாயைப் போலே தம்மை அனுசந்தித்து கொண்டு அப்போதே வந்து திருக்கண்ண மங்கையில் பத்தராவி பெருமாள் திருவாசலில் கோபுரவாசலில் உள்ள சிறிய அறையில் புகுந்து கண் வளர்ந்தருளினார். இது திருக்கண்ண மங்கை ஆண்டானுடைய உபாயத்தியவசாய நிஷ்டையை சொல்லுகிறது. ஆகவே பிராட்டி தன் சக்தியை விட்டாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள், திருக்கண்ண மங்கையாண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டான் என்றதாயிற்று. எம்பெருமானார் காலத்திலே ஒரு கல்தச்சன் கோசாலை கட்டுகிற போது ஒரு கல்லின் நடுவிலே தேரையும் தண்ணீரும் இருக்க கண்டு கல்லின் நடுவே இருந்த தேரைக்கு ஜீவனம் கல்பித்த ஈஸ்வரன் நமக்கும் நடத்துவர் என்று தொழிலை விட்டு பரண்யாசம் பண்ணி திருமுடிக் குறையிலே நிர்வியாபாரனாயிருக்க அதையறிந்து அழகிய மணவாள பெருமாள் பிரதிதினமும் திருவத்த சாதத்தை கொண்டு போய் அவனை புஜிப்பித்துக் கொண்டிருக்க சில காலத்துக்கு பின்பு அவன் மரித்த செய்தியை கேட்டு உடையவர் இற்றைக்கானாலும் அழகிய மணவாள பெருமாள் வெறும் தலையுமாய் சோறு சுமவாமல் சுகமாயிருப்பர் என்று அருளிச் செய்தார் என்று ஐதீகம் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ அகலட்சணங்கள் தொடர்ந்து அனுபவிப்போம்.